இப்போதெல்லாம் கடற்கரைக்கு காற்று வாங்க போனாலே கட்சி ஆரம்பித்து விடுகிறார்கள். சமாதிக்கு போனால் சில பேர் ஆவியோடு பேசுகிறார்கள். இப்படி ஆவியோடு பேசியவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நானும் கூட ஜெயலலிதா இடத்திலே சில கேள்விகள் பாக்கி இருக்கிறது, கேட்க முடியும். யாரையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அருமை நண்பர் விஜயகாந்த் பாவம் அவருடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்படுகிறேன். அவர் உடல்நிலை தேறி வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உடல்நிலை தேர வாழ்த்துகிறேன். அவர் நல்ல உடல்நிலையோடு வரட்டும். ஆனால் இங்க இருக்கிற வேட்பாளருக்கு நிலைமை சரியில்லை. அவர் நிறுத்தி இருக்கிற வேட்பாளருக்கு அவ்வளவுதான். அதை பற்றி மக்கள் கவலையும் படவில்லை. அதற்கடுத்து சில கட்சிகள் இப்போதெல்லாம் கடற்கரைக்கு காற்று வாங்க போனாலே கட்சி ஆரம்பித்து விடுகிறார்கள். சமாதிக்கு போனால் சில பேர் ஆவியோடு பேசுகிறார்கள், இல்ல சாமியார் ஆகி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஆவியோடு பேசுகிற அந்த அற்புதமான கலைகளை பல பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஆவியோடு பேசியவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நானும் கூட ஜெயலலிதா இடத்திலே சில கேள்விகள் பாக்கி இருக்கிறது, கேட்க முடியும். இப்படி ஆவியோடு பேசுவது என்பதை தெரிந்து கொள்ள நானும் ஆவலாக இருக்கிறேன். இப்படி சிலர் ஆவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியோடு பேசி வெளியே வந்து கட்சிகளையும் தொடங்குகிறார்கள். ஜெயலலிதா மாதிரி கொண்டை போட்டாலே ஜெயலலிதா ஆகலாம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். ஜெயலலிதா மாதிரி கவுன் போட்டால் ஜெயலலிதா ஆகலாம், ஜெயலலிதா மாதிரி உடை போட்டால் ஜெயலலிதா ஆகலாம், ஜெயலலிதா மாதிரி நடந்தால் ஜெயலலிதா ஆகலாம், ஜெயலலிதா மாதிரி மெதுவா பேசினாலே ஜெயலலிதா ஆகலாம். இப்படி பல பேர் பல கற்பனையில. ஒரு பொண்ணு பாவம், அவர் வீட்டுக்காரர் மாதவன் சொல்கிறார், உங்கள் சம்சாரம் நிக்குதுன்னு. அவர் சொல்றாரு அது கண்டிப்பா தோக்கும் அப்படின்னு. தீபா நிக்கிறேன்னு புருஷனை கேட்கிறாங்க. புருஷன் சொல்றார் அது கண்டிப்பா தோக்குறது சந்தேகமே இல்லைங்க அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு வேட்பாளர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.